நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, என்ன விஷயம்? என் டீமுக்கு அடிஷ்னலாக 3 ரிசோர்ஸ் வேணும். அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் முடிச்சு கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. அதே இன்னும் அப்ரூவ் பண்ணல. அதை நீங்கள் ஹெச்ஆர் கிட்டேயும் அட்மின் கிட்டேயும் தான் கேட்கணும். கேட்டேன், நீங்கள் தான் இன்னும் அப்ரூவ் பண்ணலன்னு சொன்னாங்க. அதான் காரணம் கேட்கலான்னு வர சொன்னேன். அப்படின்னா டு பி டிஸ்கஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங்னு போட்டிருந்தேனே, அதை பற்றிலாம் அவங்க சொல்லியா? ரிவ்யூ மீட்டிங் வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இப்போ கரெக்டான ரீசன் சொல்லுங்கள். சி கார்த்திக், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அடிஷ்னல் ரிசோர்ஸ் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. நினைச்ச உடனே நம்ம எல்லாரையும் ரெக்ரூட் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில பேசிக் பிரின்சிபல்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. இப்போ 3 பேர் உங்க டீம்ல புதுசாக எடுக்கணும்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு பட்ஜெட் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்க கேஸ்ல அந்த பட்ஜெட் இல்லை, இது ஒரு எக்ஸெப்ஷன். அதனால தான் நான் அப்ரூவ் பண்ணல. அப்ரூவ் பண்ணலையா இல்லை அப்ரூவ் பண்ண முடியாதா? இப்போதைக்கு முடியாதுன்னு தான் சொல்றேன். ஒன்று, வேற ரிசோர்ஸில் இருக்கிற பட்ஜெட்டை மாற்றி அலோகேட் பண்ணணும். இல்லைன்னா இதுக்குன்னு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு விஸ்வநாதன் சாரோட அப்ரூவல் வேணும். சரி, இதெல்லாம் எப்போ நடக்கும்? டைம் ஆகும் கார்த்திக். நீங்கள் எதிர்பார்க்குற அவசரத்துக்குலாம் எதுவும் நடக்காது. இப்படி டைம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தா வேலை எப்போ தான் நடக்கும்? அது உங்கள் தப்பு கார்த்திக். டீமுக்கு அடிஷ்னல் எம்ப்ளாயீஸ் வேணும்னா முன்னாடியே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ கடைசி நேரத்தில் வந்து அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட வந்து டென்ஷன் ஆனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாலும் அது இல்லை இது இல்லைன்னு கடைசியில் டிலே பண்ண தான் போகிறீங்க. எங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா வேலை நினச்சிங்களா? வர வேண்டியது அது நடக்கலை இது நடக்கலை 4 மெயில போட வேண்டியது. 6 மணி ஆனால் பையை தூக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க கார்த்திக். என்ன தேவையில்லாமல் பேசுகிறாங்க? டெட்லைனில் வேலை பார்க்குறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். என்ன இந்த ஆஃபீஸில் நீங்கள் மட்டும் தான் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, சில பேர் இந்த ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு தான் சொல்ல வரேன். அதை நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அன்ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிறீங்க கார்த்திக். ஐ கான்ட் டீல் வித் யூ. யார் அன்ப்ரொஃபஷனல்? எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். சும்மா அரட்டி மிரட்டிலாம் எந்த காரியம் நடந்துராது. நான் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன். ப்ரொசீஜர்? பெரிய பொல்லாத ப்ரொசீஜர். வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. கார்த்திக், நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க. ஏய், என்ன கை நீட்டி பேசுற? ஏய், எனக்கும் குரலை வசதி பேச தெரியும். ஏய், பேசு பேசுறா பேசுறா பாப்போம். Come to my room, both of you. Sir, meeting? Meeting illa, mannagadi illa. Your room ku vaa. வி டேட்டாவில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. கம்பெனி ஆரம்பித்து 6 மாதம் தான் ஆகுது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல பேரோட டீம் டெஸ்டினேஷன் வி டேட்டா தான். அவங்க எதை பார்த்து இந்த கம்பெனியில் சேர ஆசைப்படுறாங்க? கம்பெனியோட டேர்ன் ஓவரா, பெனிஃபிட்ஸா, கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, இல்லை நல்ல ஒர்க்கிங் அட்மாஸ்பியரா? இதில் எது நீ சொல்ல முடியுமா கார்த்திக்? இது எதுவுமே இல்லை சார். உங்கள் ஒருத்தரோட நேம் தான் சார் காரணம். இப்போ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு சொல்லு. இப்போ என்ன சொன்ன? இது உங்கள் கம்பெனி சார், அதனால தான் எல்லாரும் சேரணும்னு ஆசைப்படுறாங்க. கரெக்ட். நான் எம்ப்ளாயியாக வேலை செஞ்ச நெட்டெக் கம்பெனியே அழகாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணேன். நான் தற்பெருமைக்கு சொல்ல, உண்மையை சொல்கிறேன். வேற ஒருத்தரோட கம்பெனி நடத்துகிறப்பவே இவ்வளோ நல்லா நடத்துனேன்னு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிற ஓன் கம்பெனி எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பில் தான் எல்லாரும் இங்கே வந்து சேரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த கம்பெனி அவங்க எதிர்பார்க்குற நிலைமையில இருக்கு. உண்மையாகவே சொல்கிறேன்,
நம்ம கம்பெனி அட்மாஸ்பியர் தான் பெஸ்ட் அட்மாஸ்பியர்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது காரணமான 3 பேர்கிட்ட தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். என்ன நடக்குது என் ஆபீஸ்ல? விஷ்ணு, கார்த்திக், நீங்க 2 பேரும் கம்பெனி ஆரம்பிச்ச 6 மாசத்துல 14 தடவை சண்டை போட்டிருக்கீங்க. சண்டை நான் சொல்றது லிட்டரலா ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு கேன்டீன், ரிசப்ஷன், கான்ஃபரன்ஸ் ஹால்னு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கீங்க. நான் இது வரைக்கும் உங்களை கூப்பிட்டு எதுவுமே கேட்கல. ஏன்னா சண்டை போடுறப்ப நீங்க வேற மனநிலையில இருந்திருப்பீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். நடந்த விஷயத்துக்காக நீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க. திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் நீங்க பண்ண தப்புக்கு வருத்தப்படல, திருத்திக்கவும் முயற்சி பண்ணல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க வயசுக்கு மீறின பதவியை நான் உங்க 3 பேருக்கும் கொடுத்துருக்கேன். நீங்க 3 பேரும் சீனியர் மேனேஜர்ஸ். உங்களுக்கு கீழே டீம் மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ், எம்ப்ளாயீஸ்னு எவ்வளவோ பேர் இருக்காங்க. டீம் பெருசாக பெருசாக நீங்க இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். நீங்க இந்த மாதிரி குவாலிட்டிஸை வச்சுக்கிட்டு எதையுமே சாதிக்க முடியாது. உங்களை மாதிரி உள்ள சீனியர் மேனேஜர்ஸை வச்சுக்கிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியாது. நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் தான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க உங்களோட பர்சனல் விருப்பு வெறுப்புகளை வேலையில காட்டாதீங்க. அதே மாதிரி ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனையை உங்க வீட்டுக்கு கேரி பண்ணாதீங்க. என்னோட சீனியர் மேனேஜர்ஸ் சண்டையே போட்டுக்க கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கல. சண்டை போடுங்க. ஆனா அந்த சண்டை ஒன்று நம்ம கம்பெனியோட growth-க்காக இருக்கணும். இல்லைனாலும் இப்படி சட்டையை பிடிச்சி சண்டை போடாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா எதிர்பார்க்குறேன். கார்த்திக், எப்பவும் கோவத்துக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்கும். நிறைய விஷயங்களை சரி பண்ணுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் உன் கோவத்துக்கு பின்னால வெறும் கோவம் மட்டும்தான் இருக்கு. அந்த கோவம் உன்னை மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கவங்களையும் காலி பண்ணிடும். சாரி சார். நியாயத்துக்கு பின்னாடி போராடுற ஒரு மனுஷனா நீ இருந்த. இப்பெல்லாம் உன் சண்டையில வெறும் செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கு. அதை மாத்திக்க முயற்சி பண்ணு. விஷ்ணு, உன்னோட நேச்சரே எதையுமே சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறது தான். அந்த சிரிச்ச முகத்தை என்னால இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறது சில பேருக்கு முட்டாள்தனமா இருக்கலாம். அதை பண்ற நீ கோமாளியா கூட தெரியலாம். அதுக்காகலாம் உன்னை நீ மாத்திக்காத. எப்பவும் நீ நீயா இரு. நீ இன்னொருத்தனா மாற முயற்சி பண்ணி ஜெயிச்சா கூட அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பழைய கார்த்தியும் விஷ்ணுவும் தான் எனக்கு பலமா இருப்பாங்க நான் நம்பினேன். ஆனா இப்ப இங்க நிக்கிற இந்த 2 பேர் கிடையாது. கமல், எஸ் சார். உனக்கும் கார்த்திக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு நீங்கள் கொடுத்த வேலையை நான் ரூல்ஸ் படி செய்கிறேன். நான் யாருக்கும் ஃபேவர் பண்ணவும் இல்லை, யாருக்கும் தப்பு பண்ணவும் இல்லை சார். கமல், சட்டப்படி நீ எந்த தப்பும் பண்ணல. நான் உன்னை எதுவும் சொல்ல முடியாதுதான். வாழ்க்கைங்கிறது வெறும் வரவு செலவு கணக்கு மட்டும் கிடையாது. அது ஒரு அனுபவம். சில சமயத்தில் 1+1 4ன்னு கூட வரும். நஷ்டப்படுறவன் சிரிக்கிறதும் லாபம் சம்பாதிக்கிற அழுவுறதும் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு கம்பெனியோட மனசாட்சி மாதிரி. பிஸ்னஸுக்கு எமோஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் வெறும் எமோஷன் வச்சுக்கிட்டு கம்பெனி நடத்த முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஷ்ணு, கார்த்திக், நீங்கள் 2 பேரும் என் கூடவே இருந்திருக்கீங்க. இந்த மீட்டிங்கே தேவைப்பட்டிருக்காது. வேற வழி இல்லாமல் நடத்த வேண்டியதாக போச்சு. இன்னொரு மீட்டிங்க்கு உங்களை கூப்பிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீங்க. கமல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எப்பவும் உளவுத்துறையாகவே இருக்கணும் அவசியம் இல்லை. யூ கேன் மேக் இட் சிம்பிள். உங்கள் 3 பேர்கிட்டையும் நான் பேசுறது இதுதான் கடைசி தடவையாக இருக்கணும். ஐ வாண்ட் மோர் ரிசல்ட்ஸ். நீங்கள் போகலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே ஜக்கு. ஜக்கா ம். புலி. ம். ஐ அம் ஜாக்லின். இங்க பாரு, நீ யாருக்கு வேணாலும் ஜாக்லினா இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெறும் ஜக்கு தான். ஆமா, why are you looking so serious today? அப்படியே தெரியற? யா ஜக்கு, நான் உன்னை இவ்ளோ சீரியஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல. என்னாச்சு உனக்கு? ஹே கம் ஆன் ஜக்கு.
எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. ஸ்கூல்ல இந்த ஷேரிங் பத்திலாம் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. சோ கம் ஆன். இல்ல புலி, நான் ஒன்னு பண்ணிட்டேன். அது கரெக்டா தப்பான்னு தெரியல. அப்படி என்ன பண்ண ஜக்கு? ஒரு ஃப்ரெண்டுக்கு அவருக்கே தெரியாம ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதான் சரியா தப்பான்னு. ஏய், ஹெல்ப் தானே பண்ணிருக்க. இதுல தப்பு பண்ணிட்டோமான்னு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி ஓகே, யாருக்கு என்ன பண்ண அத சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க புலி. மது அவன் போனை கேபின்ல வச்சுட்டு கேஃப்டரியா போயிருந்தான். சரி, அந்த நேரம் அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணி பேசினேன். சரி. எதுவும் சொல்லமான்னு கேட்டேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து செலவு, அது இதுன்னு அவசரமா ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிவிட சொல்லுன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. ஓ, இந்த விஷயத்துக்காக தான் அவன் ஆபீஸ்ல எல்லார்கிட்டயுமே 10,000 ரூபாய் கடன் கேட்டுட்டு இருந்தானா? ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால யாருனாலையும் கொடுக்க முடியாம போயிடுச்சு, பாவம். சரி, அவங்க அம்மா சொன்னதை நீ அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்க, அவ்வளவுதானே? ம்ஹும். அப்புறம் லஞ்ச் பிரேக்ல பக்கத்துல இருக்க பேங்க்குக்கு போய் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 10,000 ரூபாய் பணம் அனுப்பிட்டேன். ஆட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாச 4 மழை பொழியுமடி. ஜக்கு, நிஜமாவா சொல்ற? அந்த 10,000 அனுப்பி விட்டியா? ம், ஆமா புலி. சரி விடு, ஆனா இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது மது கிட்ட சொல்லாமலே பணம் அனுப்பிட்டேன். அத அவன் எப்படி எடுத்துப்பானே தெரியல. பயமா இருக்கு. அட என்ன ஜக்கு நீயே, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவுதான் நட்புன்னு எடுத்து காட்டியிருக்க. இதுக்கு போய் இதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருக்க? அப்படின்னா சொல்றேன், ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா பொங்கி எழணும்னு அர்த்தம். நீ கவலையே படாத ஜக்கு. மது மட்டும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டான் வையேன், அவன் அப்படியே ஆடி போயிருவான். ஏ ஜக்கு, ம்? மது வரான். இங்க பாரு, அவன் கிட்ட வந்ததும் நீ எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் அவன் உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஜிங்கிரு மணி டான்ஸ் ஆடலாம்னு என்ன கேளு. வாங்க மது. எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பிச்சிங்களா? மது, அது வந்து கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பணம் அனுப்பிச்சிங்களா? ஆமா மது, உன் அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், பணம் தேவைன்னு. பணம் தேவைன்றதெல்லாம் இருக்கட்டுங்க. பணம் வேணும்னு எங்க அம்மா உங்ககிட்ட கேட்டாங்களா? இல்ல மது, அவ என்ன சொல்ல புலி. வரானா? சொல்லுங்க. பணம் வேணும்னு அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? இல்ல பணம் கொடுங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்ன கேட்காம எப்படிங்க எங்க அம்மாக்கு நீங்க பணம் அனுப்பலாம்? அம்மா தான் அவசரமா. அது ஏன் பிரச்சனைங்க? உங்களை யாருங்க பணம் அனுப்ப சொன்னது? என்னால பணம் அனுப்ப முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களே, அதானே? சேச்சே, ஏன் மது இப்படிலாம் பேசுற? ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் உதவி செய்யுங்கன்னு கேட்டு நீங்க செஞ்சாதாங்க அதுக்கு பேரு ஹெல்ப். நான் கேட்காமலே செஞ்சா அதுக்கு பேர் வேறங்க. இங்க பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன். என் மேல அனுதாபப்படாதீங்க, என்ன பாவமா பார்க்காதீங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கலைங்க. மது, ஜாக்லின் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணிருக்கா, இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது புலி, ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ண வேண்டியது. அப்புறம் நான் அவனுக்கு அந்த ஹெல்ப் பண்ண இந்த ஹெல்ப் பண்ணன்னு ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டு பெருமைப்பட்டுக்க வேண்டியது. இல்ல மது, ஜாக்லின் அப்படி பண்ண மாட்டாப்பா. இவங்க வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க.
ஹெல்ப்டு மை ஃப்ரெண்ட் பட் டோன்ட் நோ வெதர் ஐ எம் ரைட் ஆர் ராங். இந்த ஸ்டேட்டஸ் படிக்கிறவங்கலாம் இவங்ககிட்ட என்னாச்சு, யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன்னு கேட்கணும். உடனே இவங்க மதுக்கு 10,000 ரூபாய் பிச்சை போட்டேன்னு சொல்லணும். இல்லை மது, அந்த மாதிரி எண்ணத்துலலாம். இல்லை புள்ளி, அதுக்காக தானே ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தானே ஸ்டைலு. இங்கே பாருங்க, வட்டிக்கு பணம் கேட்டிருக்கேன். பணம் வந்ததும் உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு என்ன வச்சு விளம்பரம் தேடாதீங்க. ஹே மது, ஏய் சாரி ராஜி, லேட் ஆயிடுச்சு. கொழுப்புடா உனக்கு. தினம் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு டார்ச்சர் பண்ண வேண்டியது. கொண்டு வந்திருக்கேன் வானா, மீட்டிங்ல இருக்கேன் அங்க இருக்கேன்னு சீனை போட வேண்டியது. சாரி ராஜி, நீ பிரியாணி கொண்டு வரேன்னு நான் காலையில இருந்து பட்னியா இருக்கேன் தெரியுமா? ம்? ஹேய், விருந்தாவே பரிமாறிட்டியா? ஓவரா பில்டப்லாம் ஆவாத. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னே தெரியல. இவ்வளவு தன்னடக்கமா பேசும்போதே தெரியுது பிரியாணியை பின்னி எடுத்திருப்பேன்னு. ஆஹா, அதே வாசனை என் மனசு அப்படியே ரீவைண்ட் ஆகி 10 வருஷம் பின்னாடி போகுது. இதான் சாக்குன்னு உன் கதையை அவுத்து விடாத. அதே வாசனை வரதுக்கு சான்ஸே இல்ல. அது எங்க அம்மா வேற மாதிரி பண்றது. இது என் ஸ்டைல நான் பண்ணியிருக்கேன். இருக்கட்டும், பரிமாற கை ஒன்று தானே, நான் அந்த பக்குவத்தை சொன்னேன். ஐயோ முடியல. புள்ள சத்தியமா சொல்றேன் புள்ள, எங்க ஆத்தா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. என்ன புள்ள சிரிக்கிற? நேத்து ராத்திரி முதல் மரியாதை டிவில பாத்தியா? சிவாஜி டயலாக அதே மாடுலேஷன்ல பேசி காட்டுற. உங்க ஆத்தா கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கா? டிஃபன் பாக்ஸ திறக்கிறப்போ எங்க ஆத்தா பண்ண பிரியாணி மாதிரி இருக்குன்னு சொன்ன. ஒரு வாய் சாப்பிட்டதும் உங்க ஆத்தா கையால சாப்பிடுற மாதிரி இருக்குங்கிற. எதுக்கு எவ்வளவு பில்டப்? சென்டிமெண்டா சொன்னா ஃபீல் ஆவன்னு பார்த்தேன். இப்படி லைனுக்கு லைன் என்ன கலாய்க்கிற? இங்க பாரு, நீ ஒண்ணு சென்டிமெண்டெல்லாம் பேச வேணாம். சமைக்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம். அதுவும் உனக்காக சமைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்ப பிரியாணி சாப்பிடணும்னாலும் சொல்லு. பிரியாணின்னு இல்ல, வேற என்ன சாப்பிடணும்னு தோணாலும் சொல்லு, நான் உனக்கு சமைச்சு தரேன். போதுமா? தேங்க்ஸ். சரி, பிரியாணி யார போகுது, சாப்பிடு. இது என்ன? மறந்தே போயிட்டேன். இதுல சிக்கன் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வை. ரொம்ப நல்லா இருக்கு ராஜி. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? சும்மா போயெல்லாம் சொல்லாத. ஹே லூசு, நிஜமா தான் சொல்றேன். வீடுன்னு ஒண்ணு இருந்தா தானே நான் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும். பள்ளிக்கூடம் முடியறப்போ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். டெல்லியில பெரியமா பெரியப்பாவோட இருந்தேன். பெரியமாக்கு உடம்பு சரியில்லைன்னதும் வீட்டில் எப்பவுமே வேலைக்காரங்க சமையல் தான். அவங்களும் இறந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டல், மேன்ஷன், ஹோட்டல், சாப்பாடு டேஸ்டே மறந்து போச்சு. இந்த சாப்பாடு டேஸ்ட்ன்றது சமைக்கிற பொருள் இருந்து மட்டும் வர்றது கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களுக்காக அன்போடையும் அக்கறையோடையும் சமைக்கிற சமையல் தனி டேஸ்டா இருக்கும். அப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதை தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப சாப்பிட்றேன். கமலுக்காக சமைச்சல அந்த டேஸ்ட் தான் எனக்கு பழைய ஞாபகம்லாம் கொண்டு வருது. விடு கமல், ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? இல்ல ராஜி, பசியோட இருக்கவங்களுக்கு தான் சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியும். எவ்வளவு நாள் நான் பசியோட இருந்திருக்கேன். பணம் இல்லாமலாம் இல்ல, ஹோட்டல்ல போய் சாப்பிட பிடிக்காம பட்னியா இருந்திருக்கேன். தேங்க்ஸ் ராஜி. வெல்கம். சாப்பிடு. என்ன அழுவுற? காரம் போய் ஃபீலிங்ஸ் தான். இதுக்கு காரமே எவ்வளவோ பெட்டர். நீ சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ராஜி, நீ கண்டுக்காம சாப்பிடு. இல்ல ராஜி, அவன் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறான். அவன் என்னைக்கு என்ன சரியா எடுத்திருக்கான், இன்னைக்கு தப்பா எடுத்துக்கிறதுக்கு. நீ கண்டுக்காத.
கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமல் நல்லா சாப்பிடு. நான் உனக்காக ஸ்பெஷலா சமைச்சது. இல்ல சாப்பிடு. கமல் சிக்கன் எப்படி இருக்கு? அதான் ஏற்கனவே சொன்னேனே, நல்லா இருக்கு. இன்னொரு தடவை சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவேன். ஓ பின்னிட்ட ராஜி. என்ன சமையல் என்ன சமையல் பா. அப்படியே மனசுக்குள்ள இந்த பழைய நினைவுகள்லாம் கரை புரண்டு ஓடுது. உன் கையால பச்சை தண்ணி கொடுத்தா கூட பால் பாயசம் மாதிரி இனிக்குது. உன் கையால சாப்பிட அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். கமல் என்ன இப்படி சாப்பிடுற? நல்லா அள்ளி சாப்பிடு. இல்ல போதும் ராஜி. நீ இப்ப சாப்பிடல, நானே உனக்கு ஊட்டி விட்டுருவேன். அட, அப்படி ஊட்டி விட்ட கூட சந்தோஷம் தான். சரி சாப்பிடு. மாதவி சார். இங்க வா. ஆ. என்னது இது? ஆப்பம் பாயா சார். எனக்காக கொண்டு வந்த? இல்ல சார். ஆமா சார். உட்காரு. சரி கொடு. இது எனக்காக தானே எடுத்துட்டு வந்த? ஆமா சார். ம். சூப்பரா இருக்கு. இனிமேல் கொண்டு வந்தா எனக்கும் சேர்த்து கொண்டு வா.